பின்னர் அதை சுவாசிக்க மூங்கில் குழாய்களை உருவாக்கினர். இந்த செடிகள் 2 வித தன்மையுடன் இருப்பதை கண்டவர்கள் ஒன்றிற்கு ஆண் செடி என்றும் அதிக பச்சை நிறத்தை கொண்டிருந்த செடிக்கு பெண் செடி என்றும் பெயரிட்டனர். இதில் பெண் செடியின் இலைகளே அதிக கிறக்கத்தை உண்டாக்குவதையும் கண்டறிந்தனர். படையின் பாதையின் இருபுறங்களிலும் இலை குவியல்கள் குவிக்கப்பட்டிருக்க ஏராளமான புகை வெளிவர துவங்கியது. புகையை சுவாசித்தபடி சேரப்படை சமவெளியில் நுழைந்தது. சிறிது நேரத்தில் கிறுகிறுப்பையும் மகிழ்வையும் சேர வீரர்கள் உணரத் துவங்கினர். கடம்பனுக்கு என்ன நிகழ்கிறதென்று புரிந்து கொள்ள இயலவில்லை. தன்னால் சரியாக சிந்திக்க முடியாததை உணர்ந்தான். காட்சிகள் தெளிவாக கழுவி விட்டது போல் தெரிய மனம் மயங்கி மதி கலங்கி போர் பதட்டம் குறைந்து மனம் இலகுவானது. சமவெளியின் வலப்புறத்தில் நுழைந்த சேரப்படை வீரர்கள் செம்மலையை நோக்கி முன்னேற மாயன் மலையிலிருந்து செம்மலை சமவெளி வரை இருந்த காடுகளை ஓரளவு அழித்திருந்த யானைப்படை சமவெளியின் இடப்புறத்தில் முன்னேறியது. செம்மலைக்கு முன்பிருந்த செம்மண் நிலத்தில் மேலக்குடியினரின் ஆடைகளை அணிந்து படுத்திருந்த 20க்கும் மேற்பட்ட பரம்பு வீரர்கள் சமவெளியின் வலப்புறத்திற்கு நகர்ந்தனர். யானைப்படையை விரட்டுவதற்கு வலப்புற காடுகளில் இருந்த பரம்பு வீரர்கள் ஆயத்தமாகினர். ஒரு நாழிகை நடந்து சேரப்படை வீரர்கள் செம்மலையை வலப்புறத்தில் நெருங்கிய போது சமநிலை இழந்து மிதந்தபடி இருந்தனர். யானைப்படையின் முன்னே நிலை கொண்டிருந்த பரம்பு வீரர்கள் முழங்காலிட்டு அமர்ந்து தொலையிலக்கு அம்புகள் மூலம் யானைகளின் தலையை குறிவைத்து அம்பெய்தனர். வலப்புற காடுகளில் மறைந்திருந்த பரம்பினரும் யானைகளின் மேல் அம்பெய்தனர். ஒவ்வொரு அம்பின் நுனியிலும் கருவெள்ள மட்டை செடியில் எடுக்கப்பட்ட சாறு தடவப்பட்டிருந்தது. யானையின் குருதியில் கலக்கும் சாறு சில நொடிகளில் யானையை மதமேற்றி கட்டுப்பாடில்லாமல் அலைய வைக்கும். வீரர்களே இல்லாமல் அம்புகள் மட்டும் பாய்ந்து வருவதைக் கண்ட யானை பாகன்கள் திடுக்கிட அம்புகள் பாய்ந்த யானைகள் தொடர்ந்து முன்னேறின. யானைகளின் மேல் அம்பெய்தி முடித்தவுடன் எழுந்த பரம்பினர் அருகில் துணியால் மூடி வைக்கப்பட்டிருந்த மரப்பெட்டிகளின் மேலிருந்த துணியை அகற்றினர். சிறிய மெல்லிய கட்டைகளால் சுற்றிலும் தடுக்கப்பட்ட ஒவ்வொரு பெட்டியினுள்ளும் காட்டுப்பன்றி அடைக்கப்பட்டிருந்தது. பன்றிகளின் மேல் தாவர எண்ணெயை ஊற்றிய பரம்பினர் பன்றிகளின் உடலை பற்ற வைத்தனர். மரப்பெட்டிகளின் முன்பக்க பலகையை ஒரே கணத்தில் திறக்க பன்றிகள் பயங்கர கிரீச்சல் சத்தத்துடன் யானைப்படையை நோக்கி ஓடத் துவங்கின. சோழகர்கள் காட்டு மிருகங்களை வேட்டையாடும் பழங்குடியினர். மிருகங்களை பொறி வைத்து பிடிப்பதில் வல்லவர்கள்.